புரியல? எத்தனை திருப்பதிகம் பணம் பெறுவதற்காக, திருமணம் நடப்பதற்காக ஞானசம்பந்த பிள்ளையார் பாடினார். நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் திருமணஞ்சேரி திருப்பதிகம் பாடினார். திருஞானசம்பந்த பெருமான் திருமருகல்ல திருப்பதிகம், திருவேதிக்குடியில் திருப்பதிகம், எத்தனை திருத்தலங்கள். அவர் எல்லாம் திருமணம் ஆவதற்காக பாடினது மட்டுமல்ல, அந்த திருத்தலத்தில் அடியவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து அருளிய திருப்பதிகம் அந்த திருப்பதிகம். வரலாறுலாம் விரிந்து நீங்கள் பெரிய புராணத்தில் படிக்க வேண்டிய அற்புதமான செய்திகள். அப்போ பிள்ளையார் பாடிய திருமணப்பதிகம், இப்படி பலவாறு திருமணத்துக்கு தடை கை கூடுவதற்கு வினை நீங்க வேண்டும். திருமுறைகள் படிப்பதனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, வினை நீங்குவதற்காகத்தான். பெரும்பான்மையாக திருஞான சம்பந்த பிள்ளையாருடைய திருப்பதிகம் படிச்சிங்கன்னா, திருப்பதிகத்துடைய கடைசி பாடலில் இந்த பதிகம் பாடுவதனால் என்ன பலன் திருக்கடைக்காப்பு சொல்லியிருப்பார். திருக்கடைக்காப்புனா அந்த பதிகத்தை பாடுவதனால் என்ன பலன். ஒவ்வொரு பதிகத்திலையும் இந்த பதிகத்தை நீங்கள் பாடுங்க, பாடனா உங்களுக்கு இந்த பலன் விளையும். நீங்களாம் பிரதோஷத்துக்கு போகும்போது பாடுவீங்க. பேரு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே தேனமர் பொழில்குழாலை விடை சென்ற துண்ணி வள செம்புடெங்கும் நிகழ நான் முகனாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு போலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. உங்க வினை போகும், வானில் போய் அரசாள்னா பரவாயில்ல, வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும். புரியல? கடங்காரன் வீட்டுக்காரன், என்ன கடங்காரன்னு சொல்லும்போதே வீட்டுக்காரனையும் சேர்த்து சொல்கிறீங்க, கடங்காரன் சொல்லும்போது வீட்டுக்காரனையும் சேர்த்து சொல்கிறீங்க. சரி, எனவே இந்த வீட்டில் இடையூறு, வீட்டிலேருந்து தொடங்குற இடையூறுலாம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இந்த கோளறு பதிகம் வெளியிலேருந்து வரக்கூடிய இடையூறு, அப்புறம் வீட்டில் தொடங்குற இடையூறுலாம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அப்படி இடையூறுகள் இல்லாமல் செய்யக்கூடிய திருப்பதிகம் நிறைய பதிகம். ஒவ்வொரு பதிகம் மறையுடையாய் படிச்சிங்கன்னா, பின்னீடவல்ல வார்சடையான் மேய நடுங்கலத்தை சேடர் வாழும் மாமருகில் சிறபுற கோன் நலத்தால் நாடவல்ல பணுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் 10 பாடவல்லார் பாவம் மறையுமே. ஏங்க இந்த 10 பாட்டை பாடுனா பாவம், செஞ்ச பாவம் போகுன்னா, செஞ்ச பாவம் போகிறதுக்கு எங்கெங்கெல்லாம் போய் விழுகிறோம், யார் யார் காலெல்லாம் போய் விழுகிறோம், என்னென்ன பரிகாரத்தையெல்லாம் செய்கிறோம், ஆயிரமாக போய் கொட்டி கொட்டி பரிகாரம் செய்கிறோம். அப்படியா செய்ய சொன்னால் ஞான சம்பந்த பெருமான் இந்த 10 பாட்டை திருநெடுங்கலநாதரை நினைத்து படி, நாள்தோறும் படி, செய்த பாவம் பறையுங்கிறார். சரி, சொன்னவர் யார்? சும்மா சாதாரணமானவரா? சொன்னவர் சாதாரணமானவரா? இறைவனுடைய திருவருள் ஞானம் பெற்றவர். நம்புங்க, இறைவனுடைய திருவருள் ஞானம் பெற்றவர், சுவாமிகிட்ட நேரடியாக ஞானப்பால் உண்டு திருஞானம் பெற்றவர் தான் என்ன சொல்கிறாருங்க, இந்த 10 பாடல்களை பாடினால் உங்களுக்கு பாவம் பறையும். நல்லா கவனிங்க, யாரையும் குறை சொல்கிறதா நினைக்க வேண்டாம், யாரையும் குறை சொல்கிறதா நினைக்கிறோம். நீங்கள் ஒரு மந்திரம் ஏதாவது ஒன்று படிச்சுட்டு வீட்டில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க, காயத்ரி மந்திரமோ ஏதாவது ஒரு மந்திரம் சொன்னால் இந்த பலன் விளையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மிருத்யுஞ்ச மந்திரம் ஏதோ மந்திரம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மந்திரத்தையெல்லாம் சொன்னால் பலன் விளையும் சொல்கிறாங்க. இந்த மந்திரத்தினுடைய பொருளை தெரிந்து யாராவது சொல்கிறோமா? யாராவது பொருள் தெரிஞ்சு சொல்கிறோமா? ஓம் ஓம் பவாஸ்வக அப்படின்னோம்னா என்ன அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? குரு பிரம்மா குரு பிரசு எல்லாம் படிக்கிறோம். சில மந்திரத்துக்கு 1-2 பேர் தெரியும். ஆனால் மந்திரம் என்பது உணர்ந்து சொல்ல வேண்டும், தெரிந்து சொல்ல வேண்டும். அதை நம்ம அறிவினால் சொல்லணும்னா எத்தனை மந்திரங்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நீங்கள் 18,426 பாடல்களும் நமக்கு மந்திரங்கள். நீங்கள் ஒரு நெடுங்கல பதிகம் இடர்களை பதிகம் பாடுறீங்க, மறையுடையாய் தோல், யாருக்காவது சொல்லுல பொருள் புரியலினா சொல்லுங்கள், நான் படிக்க தான் செய்கிறேன், பொருள்லாம் சொல்கிறேன். மறையுடையாய் தோலுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்று உன்னை பேசி நல்லால் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த
நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே கனைத்தெழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை திணைத்தனையாம் இடற்றில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடலாடல் பேணி இராப்பகலும் நினைத்து எழுவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என்னடியான் உயிரை வவ்வே என்று அடற்குற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூகொடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய். சாமிகிட்ட போய் சொன்னான், முன்னாடி உட்காந்து சொன்னான், அந்த இடர் போகுதோ போகலையோ சொன்னதுனால நெஞ்சில் இருக்க துயரெல்லாம் போகுதா இல்லையா? ஆனால் அந்த துயர சாமி அப்புறம் நீக்கிறாரு, அவர் எப்பயோ நீக்க போறாரு. இப்போ என் நெஞ்சத்திலிருந்து போய் ஆட்டு கொட்டிட்டு இருக்கிறேன், சிவபெருமான்கிட்ட போய் கொட்டுறேன். மலை புரிந்த மன்னவன் தன் மகளை ஓர்பால் மகிழ்ந்தாய், அலை புரிந்த கங்கை தங்கும் அவிர்சடை ஆரூரா தலை புரிந்த பலிமகிழ்வாய் தலைவா நின்றான் நிழல் கீழ் நிலை புரிந்தார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. எவ்வளவு அருமையா ஒவ்வொரு பாடலும் நீ திருமுறைகளை படித்தீங்கன்னா அந்த பெருமக்கள் உள்ளத்திலிருந்து சாமி கிட்ட நமக்காக இடைத்தரகர்களாக நின்று பேசிட்டு இருப்பாங்க. மீடியேட்டர் அவங்க யாரு? நமக்கு இடைத்தரகர். அவங்க குறைவாக மதிப்பிட்டுறாதீங்க. நமக்கு யாரையும் இடைத்தரகராக வச்சு நம்ம மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறோம். போய் 5 ரூபாய்க்கு எழுதி சீட்டில் கொடுத்து என்ன பண்ணுறோம்? குறையில்லை, உங்களுக்கு தெரியாது, இவ்வளோ நாள் தெரியாதனால என்ன பண்ணுறான், சீட்டில் நான் இன்னாரு, இந்த நட்சத்திரம், இந்த ஊர்லேருந்து வரேன், எனக்கு இந்த குடும்பம், இத்தனை பேர் பிறந்திருக்கிறாங்க, இத்தனை பேருக்கு இந்த நட்சத்திரம் சொல்கிறான். சாமிக்கெல்லாம் தெரியுமா தெரியாத எழுதி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் யாரையும் வைக்க வேண்டியதில்லை, சிவபெருமான்கிட்ட போய் என்ன பண்ணலாம்? வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மேலாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி. அப்படி திருமுறைகளை போய் பாடனா இறைவன் மகிழ்ந்து 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 நமக்கு செல்வங்களை வாரி 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 வழங்குவான். செல்வங்கள்லாம் கிடைக்கலைன்னாலும் கிடைக்கும். நாம் என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு போய் பாடுவேன், இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது எம்பிரான் புங்குலி கலைய நாயனார் எப்படி திருப்பணி செஞ்சுட்டு போய் கோயிலில் தூணில் சாஞ்சு மயங்கி இறைவனை மறந்து பசி சோர்வினால் எல்லாம் மயங்கி இருக்கும்போது வீட்டில் அப்படியே எல்லாமே குபேரன் கொண்டு வந்து நினைச்சானே, அந்த மாதிரி நம்ம கோயிலில் போய் திருமுறை பாடிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கதவை திறந்த உடனே புரியல, நாம் கேட்ட ஃபைனான்ஸ் கார் கொண்டு வந்து இந்தா நீ கேட்ட 1 லட்சம் அப்படின்னு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கும். இல்லை, அந்தளவுக்கு நம்ம செய்திருக்கணும். வினையை அந்தளவுக்கு பலன் தரணும். கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காமல் போகாது. இறைவன் வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈகின்ற தன்மை உடையவர். இல்லை என்று சொல்வது இறைவனுக்கு வழக்கத்திலேயே இல்லை. சிவபெருமானுக்கு என்ன தெரியாது? இல்லை என்று சொல்லவே தெரியாது. கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பார். அதற்கான காலம் அவகாசம் கூடனாலும் சாமிகிட்ட போய் இங்கே என்ன சொல்லிட்டோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறையெல்லாம் வாய் விட்டு சொல்லி வந்திருக்கிறோம். வீட்டுக்காரர் சொன்னால் உனக்கு வேறு வேலையே இல்லை, எப்பப்பாரு இதே தான் புலம்பிகிட்டு இருக்கிற, சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஒரு நாள் சொல்லுங்க, 2 நாள் சொல்லுவீங்க, கேட்பாரு. 3ஆவது நாள் மனைவி புலம்புனா வீட்டுக்காரன்னு சொல்லுவார், இதுதான் சொல்லுவார். வீட்டுக்காரர் புலம்புனா வேலையே சரியில்லாதன்னு. சும்மா புலம்பாதீங்க. வீட்டில் வந்து எப்போ பார்த்து புலம்பிகிட்டே இருக்கிறீங்க. பையன் புலம்புனா நம்ம புலம்பலை இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. சிவபெருமான் ஒருவர் கேட்பார். கோயிலில் போய் என்ன பண்ணுங்க, எவ்வளவு சொல்லணுமோ ஆசை தீர கொடுப்பார், அலங்கள் விடைமேல் வருவார், காசை போல் மிடற்றார், கடவுர் மயானம் அமர்ந்தார். அந்த பெருமான் நம்ம வேண்டுவதெல்லாம் கொடுப்பார். புரியுங்களா? இது கேட்கணும். நாம் போய் வாய் விட்டு சிவசாமிகிட்ட, அதாவது அவருக்கு இது கொடுக்குறாருங்கிறதுக்காக கேட்கறது இல்லை, அன்பை செலுத்துங்க. அன்பை செலுத்தினா பெருமான் பின்னாடி இல்லைன்னு சொல்லவே. எனவே திருமுறைகள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். சரிங்களா? வாழ்நாளில் ஒரு திருமுறை படிக்க வேண்டுமானால் நாம் பல பிறப்புகளில் தவம் செய்திருக்கணும். அந்த வகையில் நாம் இந்த 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருமூல தேவநாயனாருடைய திருமந்திரத்தை சிந்திப்பதற்கு தொடங்கி இருக்கின்றோம். அதில் முதலாவது திருமூலருடைய வரலாறு. இதுவரைக்கும் திருமுறைகளுடைய சிறப்பென்ன,
திருமந்திரத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை கடந்த வகுப்பில் பார்த்தோம். இதற்கு அடுத்ததாக ஆசிரியருடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஆசிரியருடைய சிறப்பை நூல்களில் நிறைய விரிவாக இருந்தாலும் திருவருள் உணர்த்திய வண்ணம் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய வாக்கில் அவருடைய வரலாறு எப்படி சொல்லப்படுகிறது, முழுமையான விரிவான வரலாறாக நான் சொல்ல போகிறதில்ல, சுருக்கமாக படிப்போம். இந்த பாடலுக்கான சுருங்கிய கருத்து, அதாவது ரசமாக ஜூஸாக கொடுத்துடலாம். ஏன்னா ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் சொல்கிறதில்ல. ஏன்னா ஏறத்தாழ 28 பாடல்கள் அவருடைய வரலாறு. இந்த வரலாற்றை நாம் சிந்திக்க தொடங்கலாம். அன்பர்கள், உங்கள்கிட்ட பெரிய புராணம் புத்தகம் இருந்தால் திருமூல தேவநாயனாருடைய வரலாற்று பகுதி எடுத்துக்கங்க. இல்லை என்றால் saivam.org ஆப்பை டவுன்லோட் செய்தவர்கள் அதில் திருமூலர் என்று சொல்லக்கூடிய அவருடைய பகுதி, அந்த பகுதியை எத்தனாவது இருக்குது ஐயா? சைவம்.ல 36வது சொல்கிறாங்க. 36 திருமூல தேவநாயனாருடைய புராணம். திருமந்திரம் அல்ல, திருமூலருடைய வரலாறு. திருமூலருடைய வரலாறு saivam.org திருமந்திரம் புத்தகத்தில் இருக்காது. நீங்கள் வாங்கின திருமந்திர புத்தகத்தில் தேட வேண்டாம். திருமந்திர புத்தகத்தில் அவருடைய வரலாறு இருக்காது. நாம் அதனால தான் நேற்றே குழுவில் நம்மளுடைய ஊத்தங்கரை சைவ சித்தாந்த திருமந்திர வகுப்பு குழுவில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்ட்டு கஜலட்சுமி அம்மா போட்டிருப்பாங்க. அந்த இதை நீங்கள் பார்த்து எடுத்தீங்கன்னா பெரிய புராணத்தில் 12ல் 36வது வரலாறு. saivam.org 12ல் 36வது வரலாறு, 12ஆம் திருமுறை பெரிய புராணத்தில் 36வது வரலாறு. அது 2வது தொகுதியில் இருக்கும். முதல் தொகுதியில் இருக்காது நூல். முதல் தொகுதியில் அந்த பாடல் இருக்காது. திருச்சிற்றம்பலம். பரவாயில்ல, நூல் இல்லைனாலும் பரவாயில்ல. நூல் இல்லாதவர்கள் அப்படியே வரலாற்றை பாடல் வாயிலாக கவனிக்கவும். திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருமூல தேவநாயனாருடைய அருள் வரலாறு, நம்ம நம்பியர்களுடைய வாக்கின்படி, நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் வாக்கின்படி, சுந்தரமூர்த்தி நாயனார் வாக்கின்படி வரிசையாக சொல்லப்படுகிறது. முதல்ல எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார், நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியே, நம் பெருமான் நமக்கு குருமரபின் பெருமானாராகிய குருநாதர் நந்தியம்பெருமானிடத்து உபதேசம் பெற்றிருக்கக்கூடியவர் திருமூல தேவநாயனார். திருமூலருக்கு குருநாதராக அமைந்தவர் நந்தியம்பெருமான். அதனால் நந்தியம்பெருமான்கிட்ட உபதேசம் வாங்கி அந்த மரபில் வருகின்ற காரணத்தினால நம்பெருமான் என்று குறிப்பை குறிப்பிடுகிறார். நம்பெருமான் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன். இது திருத்தொண்டர் திருவந்தாதியில குடிமண்ணு சாத்தனூர் கோக்குளம் மெய்ப்பூன் குரம்பை புக்கு. குடிமண்ணு சாத்தனூர் என்ற திருத்தலத்தில் கோக்குளம் மெய்ப்போன், பசுக்குளத்தை மேய்க்கின்ற தொழிலை செய்யக்கூடிய இடையனுடைய உடம்பில் புகுந்து முடிமண்ணு கூணல் பிறையாளன் தன்னை சிவபெருமான் தனக்கு முழு தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொல்படியே பரவிவிட்டு தம் வேதத்தை தமிழில் ஆக்கம் செய்து அருளி செய்ததை போல் என் உச்சி அடிமண்ண வைத்த பிரான் மூலன் ஆகின்ற அங்கணனே. இது நம் 11ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய பாட்டு. இனி பெரிய புராணத்தில் விரிநூல்ல தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு. திருச்சிற்றம்பலம். அந்தி இளம்பிறை கண்ணி அண்ணலார் கைலையினில் முந்தை நிகழ் கோயிலுக்கு முதல் பெரு நாயகம் ஆகி இந்திரன் மால் அயன் முதலாம் இவை இமையவர்க்கு நெறி அருளும் நந்தி திரு அருள் பெற்ற நான்மறை யோகிகள் ஒருவர். திருக்கைலாயத்திலிருந்து தொடங்குகிறது இந்த புராணம். திருக்கைலாயத்தில்
சிவபெருமானிடத்திலிருந்து உபதேசம் பெற்றவர் நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமானிடத்தில் உபதேசம் பெற்றவர்களில் ஒருவராக விளங்குபவர், யோகிகளில் ஒருவராக விளங்குபவர் எம்பிரான் திருமூல தேவநாயனார். அதான் சொல்லுகிறார், அந்தி இளம்பிறை கண்ணி அண்ணலார் கையிலே. சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருக்கைலாயத்தில் முந்தை நிகழ் கோயிலுக்கு, அந்த திருக்கைலாயத்துடைய வாசல் படி என்று சொல்லக்கூடிய கோயில் வாசலில் தலைவர் முதல் பெருநாயகமாய் அந்த திருக்கோயிலை திருக்கைலாயத்தை காவல் காக்கின்ற தெய்வமாக விளங்குகின்ற அதிகாரி நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமான் தான் கோயிலுக்கு அதிகாரி இல்லை? திருக்கோயிலில் இந்த நந்தியம்பெருமான் கோயிலில் முன்னாடி படுத்துட்டு இருக்கிற நந்தியம்பெருமான் நம்மளை குறிப்பது வாகனம். இங்கே சொல்லக்கூடிய நந்தியம்பெருமான் கையில் பிரம்பும் சுருகியும் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய, சில கோயில்களில் மட்டும் இந்த உருவத்தை நீங்கள் பார்க்கலாம், நின்று கொண்டு இருக்கக்கூடிய உருவம். ஆனால் கையில் மத்தளம் என்று சொல்லக்கூடிய முழவம் வாசிப்பார், அல்லது கையில் பிரம்பும் சுருகியும் வைத்திருப்பார். அவர் நந்தியம்பெருமான். அந்த நந்தியம்பெருமான் திருக்கைலாயத்தை காவல் காக்கின்ற தெய்வம், அதிகாரி. அதனால் பெருநாயகமாகி, அவர் பெருநாயகமாக இருந்து இந்திரன், மால், அயன், பிரம்மன், இந்திரன், திருமால், பிரம்மன் முதலானவர்களுக்கு இமையவர்க்கு நெறியருளும். நந்தியம்பெருமான் என்ன நெறி அருளுகிறார் அப்படின்னா, திருக்கைலாயத்தில் சிவபெருமானை பார்க்க செல்கின்றவர்கள் சரியான வழிமுறையை பின்பற்றி இறைவனை காணச் செல்ல வேண்டும் என்று வழிகாட்டுகின்ற நிலையில் இருப்பவர் நந்தியம்பெருமான். இதெல்லாம் நீங்கள் பெரிய புராணத்தில் முதல் பகுதி திருமலை சருக்கம் அப்படின்னு படிச்சிங்கன்னா திருக்கைலாயம், திருக்கைலாயத்துடைய சிறப்பு. திருக்கைலாயத்திலிருந்து தான் நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பூமிக்கு வந்தார். அதனால் அவர் பூமிக்கு வந்த வரலாற்றை சொல்ல வந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் திருக்கைலாயத்தின் சிறப்பை சொல்லி, திருக்கைலாயத்தில் பல பல தேவதேவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், இந்திரன், பிரம்மன் போன்றவர்கள் எல்லாம் சிவபெருமானை காணுவதற்கு செல்கின்ற வழியில முட்டி அடித்து கொண்டு செல்லாமல் அவர்களை வழிநடத்துகின்ற பொறுப்பை பெற்றிருப்பவர் நந்தியம்பெருமான்கிற குறிப்பை பாடல் 10-11 சொல்கிறார். பெரிய புராணத்தை ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க, மீண்டும் நினைவுபடுத்திங்க. சிவபெருமானுடைய திருக்கோயிலாகிய திருக்கைலாயத்தை காவல் காக்கின்ற அதிகாரி பெருநாயகம் நந்தியம்பெருமான். அவர் இந்திரன், பிரம்மன், திருமால் போன்ற அனைவருக்கும் இறைவனை காணச் செல்வதற்கான நெறிகாட்டுகின்ற பணியை செய்கிறார். அவருக்கே அந்த பணியை செய்கிறார்கள் என்றால் நமக்கு முதற் குருநாதன் யார்? நந்தியம்பெருமான். நம் குருமரபிற்கெல்லாம் முதற் குருநாதன் தான். நீங்கள் படிக்கும்போது நந்தியம்பெருமானுடைய துதி படிச்சிருப்பீங்க. அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு. நந்தியம்பெருமானுக்கு பாடல் வேண்டிய திருப்பாடல். அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாகி. நம்மளுடைய குருமரபிற்கெல்லாம் முதற் குருநாதன். அப்போ நந்தியம்பெருமானை நினைக்காம குருநாதரை நினைக்கக்கூடாது. நந்தியம்பெருமானை நினச்சி நமக்கு கடைசியாக இருக்கக்கூடிய நம்முடைய தீட்சை செய்த குருநாதர் வரைக்கும் எல்லாரையும் தினமும் வழிபாட்டில் நினைக்கணும், இல்லைங்களா? இப்போ தீட்சையே வாங்கலையா, யாரை நீங்கள் குருநாதரை நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நந்தியம்பெருமானை நினைக்கணும், தட்சிணாமூர்த்தியை நினைக்கணும். அவங்க ரெண்டு தான் நமக்கு யாருங்க? குரு. தட்சிணாமூர்த்தி முதல் குரு. அந்த முதல் குருவினிடத்தில் உபதேசம் பெற்றவர் நந்தியம்பெருமான். அப்படி அவர் யார்? நந்தி. திரு அருள் பெற்ற நான்மறை யோகிகள் ஒருவர். அந்த நந்தியம்பெருமான்கிட்ட திருமறையை, அதாவது வேதங்களை, ஆகமங்களை உபதேசமாக பெற்ற யோகிகளில் ஒருவர். 8 பேர் உபதேசம் பெற்றார்கள் என்று திருமூலரே தன்னுடைய பாடலில் குறிப்பு சொல்லிடுறார். நானும் மீதம் 7 பேர், சனகாதி முனிவர்கள் 4, வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர், சிவயோக மாமுனி, திருமூலர், என்னோடு எண்மருமாமே. என்னோடு எண்மருமாவே 8 பேர், என்னோட சேர்த்து 8 பேர் நந்தியம்பெருமானிடம். நந்தியம்பெருமானுக்கு பேர் ஸ்ரீகண்டருத்திரர்னு பேர். கொஞ்சம் சில பேர்களை எல்லாம் இடையில சொல்லும்போது என்னங்கிறது பேரை புரிஞ்சுக்குங்க. இந்த ஸ்ரீகண்டருத்திரர் யார்? இந்த ஸ்ரீகண்டருத்திரர் யார்? சிவபெருமானுடைய மறு உருவமாக இருக்கக்கூடிய உருவம் பெற்றவர். இவர் திருக்கைலாயத்தில் இருந்து கொண்டு நமக்கு சுத்த தத்துவம் என்று சொல்லக்கூடிய தத்துவம். இப்போ தத்துவம்னு சொன்னோம்னா நமக்கு 36 தத்துவங்களையும் சொல்லணும். அடுத்த கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
தத்துவங்களை இயக்கக்கூடிய, நமக்கெல்லாம் உடலையும் உலகத்தையும் தரக்கூடிய இறைவராக இருந்து இயக்குபவர் யார்? ஸ்ரீகண்டருத்திரர். சிவலிங்க பெருமானை பூசிக்கிறோம், திருக்கோயிலில் போய் வழிபாடு செய்கிறோம், ஆன்மார்த்த பூசை வாங்கி சிவலிங்க பெருமானை வீட்டிலே வைத்து பூசிக்கிறோன்னு வச்சுங்க. அந்த பூசணையில் யாரை பூசிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீகண்டருத்திரரை தான் பூசிக்கிறோம். நாம் நேரடியாக சிவபெருமானை பூசிக்கிற ஸ்ரீகண்டருத்திரர் வாயிலாக சிவபெருமானுடைய அருளை பெறுகிறோம். சரிங்களா? இப்போதைக்கு அந்த அளவுக்கு தெரிந்துக்குங்க. உள்ள நூலுக்குள்ள தத்துவங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லவே வேணும். எடுத்தோடனே ஹை டோசேஜ் கொடுக்க முடியாது. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன பண்ணணும், ஊசியை குத்தணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மருந்தை செலுத்தணும். அதனால் எடுத்தோடனே விரிவாகலாம் தத்துவத்தை பற்றி இப்போ வேண்டாம். இப்போ இந்த தத்துவத்துக்கு எல்லாம் நமக்கு இந்த உலகம் தத்துவ கூட்டங்களாக அமைந்திருக்கிறது. இந்த தத்துவ கூட்டங்களாக இருக்கக்கூடிய உலகத்தை நமக்கு அமைத்து கொடுத்தது சிவபெருமானுடைய ஆணைப்படி ஸ்ரீகண்டருத்திரர். அவர்தான் இந்த உலகிற்கு நந்தியம்பெருமானாக உபதேசம் செய்தவர். சரிங்களா? இந்த நந்தியம்பெருமான் தான் 8 பேருக்கு உபதேசம் செய்தார். அந்த 8 பேரில் ஒருவர் திருமூல தேவநாயனார் அப்படின்னு குறிப்பை தருகிறார். மற்றவர்தாம் அணிமாதி வரும் சித்தி பெற்றுடையார் கொற்றவனார் திருக்கோயில் தெற்கையிலே மலை நின்றும் குருமுனிவார் உற்றதொரு கேண்மையினால் உடன் சில நாள் உறைவதற்கு நட்டமிழின் பொதியமலை நண்ணுதற்கு வழிகொண்டார். அன்பர்களே, அவர்தான் திருக்கைலாயத்திலிருந்து தன்னுடைய நண்பராக விளங்கக்கூடிய அகத்திய முனிவரை காண்பதற்காக பொதிய மலை வழி செல்வதற்காக வான்வழியாக வருகிறார். இவர் திருக்கைலாயத்துக்கு ஏன் போனார்? இறைவனிடம் உபதேசம் பெற்று நெறிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு. இவர் இருந்து வாழ்ந்தது தமிழகம். ஏற்கனவே திருமூல தேவநாயனார் இருந்து வாழ்ந்தது தமிழகம். தமிழகத்திலிருந்து தான் அவர் வடநாடு சென்று திருக்கைலாயம் ஏறி அங்கு நந்தியம்பெருமானிடத்தில் உபதேசம் பெற்றார். அப்படி உபதேசம் பெற்ற சில காலத்தில் மீண்டும் தன்னுடைய பழைய நட்புரிமையின் காரணமாக அகத்தியரை காண்பதற்கு பொதியை மலை செல்கிறார். வான்வழியாக மலர் விமானம் என்று சொல்லக்கூடிய புஷ்ப விமானத்தில் செல்கிறார். இதான் சொல்றார், அவர்தான் யாருங்க? மேலே சொல்லப்பட்ட சிவயோகிகளில் ஒருவராக விளங்கக்கூடிய நான் திருமூலராகிய அவர்தான் அணிமாதி வரும் சித்தி பெற்றுடையார். அணிமா ஆதி அப்படின்னா அணிமா முதலாகிய சித்தி. இப்போ அந்த சித்தினா என்ன அப்படின்னா, அட்டாங்க யோகம் சொல்லக்கூடிய 8 யோகத்தில் தலை சிறந்து நின்று 8வது நிலையாகிய சமாதி கைகூடியவர்களுக்கு நிகழக்கூடிய பலன், யோகத்தினுடைய பலன். நாம் அட்டாங்க யோகம் பயில்றோன்னு வச்சுக்கணும் ஒரு பேச்சுக்கு. சரிங்களா? ஏமம் விதித்தன செய்திகள் நூல்களில் என்னென்னலாம் சொல்லியிருக்குதோ அதுபடி நின்னீங்கன்னா அதுக்கு பேர் விதித்தன செய்தல். அதெல்லாம் என்னென்னங்கிறது பாடல் தனித்தனியாக வச்சுருக்கிறாரு, விரிவாக பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல கேட்டுங்க. காலை எழுந்து நீராட வேண்டும், நீராடி காலை கடன்களை முறையாக செய்ய வேண்டும். இது விதித்தன செய்தல். இது செய்வதனால் உடலுக்கு ஒரு பலன் விளையும். எந்த செயலாவது பயனில்லாமல் செய்ய முடியுமா? பிரயோஜனம் இல்லாமல் எந்த வேலையாக செய்ய முடியுமா? அப்போது நியமம் செய்தால் ஒரு பலன், நியமம் செய்தால் ஒரு பலன். ஆசனம் உட்காந்துக்கிற முறையில் ஒழுங்காக உட்காந்து பழகணும்னா அது ஒரு பலன். மூச்சு பயிற்சி எடுத்தோம்னா உடம்புக்கு ஒரு பலன். இப்படி ஒவ்வொரு அட்டாங்க யோகத்தில் ஒவ்வொரு பிரிவிலும் கடக்க நம்ம உடம்புக்கான பலன் என்னாயிட்டே இருக்குங்க, கூடிக்கொண்டே இருக்கும். இது அத்தனையும் உயிருக்காகின்ற பலன் அல்ல. நல்லா கவனிக்கணும். நீங்கள் இந்த அட்டாங்க யோகம் பயின்றால் உயிருக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிருக்கான பலன் இந்த உடம்பை நல்ல முறையில் வைத்துட்டு இறைவனை அணுகுவதற்கு துணைக்காக இந்த உடம்பை பயன்படுத்தலாமே தவிர அட்டாங்க யோகத்தினால் உயிருக்கு பலன் விளையாது. அட்டாங்க யோகத்தினால் நமக்கு சித்தி கிடைக்கும். சித்தினா அட்டமா சித்தி, சரிங்களா? தொடரில் வர்ற சித்தின்னு நினச்சிக்காதீங்க. அந்த சித்தி வருவாங்க, ராதிகா சித்தி வருவாங்க, இது என்ன பண்ணிடாதீங்க. சித்தி கிடைக்கணும்னா நம்மளுக்கு சித்தி வருமாட்டிருக்குது அப்படின்னு நினச்சிக்கூடாது. அட்டமா சித்தி விளையும், புரியுங்களா? அந்த அட்டமா சித்திங்கும் போது 8 வகையான யோகத்தில் நின்று ஒவ்வொரு யோகத்தை கிடக்கும் போது நம்ம உடம்புல வேறு வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே வரும். நல்லா கவனிங்க.
ஒரு யோகத்தில் நின்று ஒழுங்கா பழகினீர்களானாவே அந்த உடம்புக்கான பலன் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நியமம் கடைபிடிக்க ஆரம்பித்தோமா, நியமத்தினால் என்ன விளையுமோ அதற்கான பலன் உடம்புல நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். அதே போல் நியமம் கடைபிடிச்சு விளக்கியன ஒழிதல், எதையெல்லாம் வேண்டாம், யோகத்திற்கு எதெல்லாம் தடையோ அதையெல்லாம் விளக்கணும். இன்னைக்கு சொன்னு வச்சுங்க, அடுத்த வகுப்பு வர மாட்டேங்க. யோகம் இருப்பதற்கு எதையெல்லாம் வெட்டுறோம்னு சொன்னோம்னா என்ன பண்ண மாட்டீங்க, நம்மளுக்கு ஆகாது சார், நீங்கள் ரொம்ப ஏதோ பெரிய பொருளை கை வைப்பீங்கன்னு பார்த்தா சின்ன சின்னதாக திருநூல் இருக்கிற சாதாரண பொருள்லாம் கை வச்சு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறீங்க. எல்லாரினாலும் யோகத்தில் இருக்க முடியாது சரிங்களா? அப்போ இந்த நூலை படிக்கணும், திருமந்திரத்தை படிக்கணும். திருமந்திரத்தை படித்து எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கலாம் சரிங்களா? என்னுடைய வாழ்வில் என்னுடைய உடம்பை ஒரு பக்குவமான முறையில் வச்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான பயிற்சி சரிங்களா? இப்படி உடம்பை பக்குவமாக வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் என்னவென்றால், என்னுடைய உயிருக்கான தேவையை இதனால் நான் நிறைவேற்ற போகிறேன் சரிங்களா? உட்காந்து பூசை பண்ணுற 1 மணி நேரம் உடம்பு எந்த இடையூறும் பண்ணாமல் இருந்துன்னு வச்சுங்க, எவ்வளோ சந்தோஷம். உட்காந்தா ஒரு மாதிரி உட்கார முடியல, சம்மணங்கால் போட்டு தான் உட்காந்துருக்குறோம். பூசை பண்ணும்போது சம்மணங்கால் போட முடியாதுங்க, இந்த மேசையில் உட்காந்து மேசை மேலே சிவலிங்க வச்சுட்டு பண்ணுறாங்க. அதுவாவது ஒழுங்காக உட்காந்து போட முடியுதா? நேராகவும் உட்கார முடியல, சாஞ்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கவும் முடியல, சம்மணங்கால் போட்டு உட்கார முடியல, மாறி மாறி தான் உட்கார முடியுது. இப்போ ஒரே மாதிரி உட்காரக்கான வாய்ப்பு உடம்பு கொடுத்துன்னு வச்சுங்க, பூசையில் என்ன ஆகும், இங்கே உடம்பு மேலே கவனம் போகாது. தன்னை போல் சாமி, ஏற்கனவே சாமி மேலே அறிவு எந்த அளவு லட்சணத்தில் இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. பூசிக்கும் போது எங்கெங்கேயோ இந்த லாடம் கட்டாத குதிரை மாதிரி என்ன ஆகுதுங்க, பாயுது, சும்மா பாயுது. அப்படி இருக்கிற குதிரைய நீங்கள் இதுவே என்னதுங்க, உடம்பு வலிக்குது, கால் வலிக்குது, சளி பிடிச்சிக்கிச்சு, எறும்பல் வருது, இதெல்லாம் வராது. யோகத்தில் ஒழுங்காக இருக்க பழகிக்கொண்டால் உடம்புக்குள் வருகின்ற நோய் ஆற்றலை நம்ம என்ன பண்ணலாம், எதிர்ப்பு சக்தியை உருவாக்கலாம். எல்லாம் காரணம்னு கேட்டிங்கன்னா 2 பொருள் தான் உடம்பிற்கான நோய்க்கான காரணம். எவ்வளோ எளிமையான மெடிசன் சொல்கிற பாருங்க. உடம்புக்கு நோய்க்கான காரணம் 2 பொருள் தான். அதை சொல்லுங்க சீக்கிரம் அப்படிம்போம். மூச்சுக்காற்று ஒன்று, சாப்பிடக்கூடிய பொருள் ஒன்று. நாம் உடம்புக்கு அனுப்புகிற பொருள் என்ன, மூச்சுக்காற்று ஒன்று, சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள். இந்த 2 தான் உள்ள அனுப்புகிறோம். வேறு எதையாவது நம்ம உள்ள அனுப்புகிறோமா? தெரியாமல் ஏதாவது உள்ள அனுப்புகிறீங்களா? சாப்பிட்ற பொருள் மூச்சுக்காற்று. மூச்சுக்காற்று நம்ம முயற்சியானால் போல அது பாட்டில் போதாது. சாப்பிட்றது நம்ம முயற்சினால், நாம் என்ன தெரிஞ்சு தான் சாப்பிட்றோம் இல்லை? இப்போ தெரிஞ்சு சாப்பிட்றதுல ஒரு வரைமுறை. என்ன வரைமுறை? கண்டதை சாப்பிடக்கூடாதுங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதனால் இப்போ வேண்டாம். இப்போ இல்லை, குறித்த நேரத்துக்குள்ளே சாப்பிட்றது. குறித்த நேரத்துக்குள்ளே பல பேர் என்கிட்ட சொல்லுவாங்க 11 மணிக்கு சாப்பிட்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அப்போ தான் நல்லா காலையில் 10 மணி வரையும் தூங்கலாம், இல்லாட்டினா காலைல 4 மணிக்கே பசி எடுத்து எழுந்திரிச்சிருவோம் அப்படின்னு ஒரு காரணம். 11 மணிக்கு மேலே சாப்பிட்றது முறையா? நம்மளுக்கு இந்த பெருந்தொற்று கொரோனான்னு ஒன்று வந்தது, அப்போ ஆரம்பித்தது இந்த பெருவியாதி. அந்த வியாதியோடு என்ன ஆயிடுச்சு, மூசி ஈசு போட்டு போயிடுச்சு. அந்த வியாதியில் பிடிச்ச வியாதி என்னன்னு கேட்டிங்கன்னா, வியாதியில் பிடிச்ச வியாதி என்னன்னு கேட்டால் 11 மணிக்கு சாப்பிட்றது, 12 மணி வரைக்கும் அலைபேசியை பார்த்து கொண்டு உறங்குவது. இப்படி தான் நம்ம வாழ்க்கை இன்றைக்கி பெரும்பான்மையான உலக வாழ்க்கை போயிட்டுருக்குது. எதையாவது சொன்னு வச்சுங்க, நீங்களே எந்த காலத்தில் இருக்கிறீங்க? நாமெல்லாம் யார்? ஓல்டு ஜென்ரேஷன். நாமெல்லாம் ஓல்டு ஜென்ரேஷன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அத்தனையும் உடம்புக்கான ஆபத்து. 7 மணிக்கு மேல் உணவு அருந்துதல் கூடாது. 7 மணிக்கு மேலே படுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரத்துக்கு முன் உணவு அருந்துதல் கூடாது. நீங்கள் அதை படுக்கிற நேரத்தை வச்சுக்கங்க. படுக்கிற நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்பாக என்ன பண்ணக்கூடாது, உணவு அருந்துதல். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா தான் சாப்பிட்டது கெட்ட கொழுப்பாக செல்லாமல் நல்ல கொழுப்பாக உடம்புல விட்டுறதெல்லாம் கழிவாக போகும். சாப்பிட்ட உடனே அப்படியே படுத்திங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லவே வேண்டாம். நாமளே என்ன பண்ணுறோம், வெல்கம் வச்சு கூப்பிடுற மாதிரி, வாங்க வாங்க அப்படின்னு. யாரை? ஒன்று சாப்பிட்றத கவனித்து சாப்பிட்றோம், நேரத்துக்கு சாப்பிட்றோங்கிறதுல நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு. அதில் நம்ம பெரியவங்க பழைய காலத்தில் இருந்த உணவு வரைமுறையில் நாம் இன்றைக்கி வரமுறை இல்லை. உணவு வரைமுறைனா
ஒரு நாளைக்கு இரு கூறு சாப்பிட்றது. எத்தனை வேளை சாப்பிடணும்? 2 வேளை தான் சாப்பிடணும். நீங்கள் ரொம்ப பயங்கரமாக ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்கிறீங்க எனக்கு அப்படின்னு நினைப்பீங்க. 2 வேளை சாப்பிட்றதா? நாங்களாம் 4 வேளை சாப்பிட ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது தெரியுங்களாங்க ஐயா உங்களுக்கு? நாட்கூறு சாப்பிடணும். காலையில் 11, 12, சாயங்காலம் 7 மணி 2 வேளை உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வேளை எடுத்துக்கொண்டால் யோகி, ஒரு வேளை எடுத்துக்கொண்டால், 2 வேளை எடுத்துக்கொண்டால் போகி, 3 வேளை எடுத்துக்கொண்டால் ரோகி, 4 வேளை சொல்லவே வேண்டாம் துரோகி. 2 வேளை யோகிக்கு ஒரு வேளை, யோகிக்கு ஒரு வேளை. அப்போது திருமூல தேவநாயனார் சொல்ல அந்த 8 யோகங்கள், அட்டாங்க யோகத்தை நம்ம பழக முடியுமா அப்படின்னு நினைக்கலாம். நம்ம ஒவ்வொரு இடமா கடக்கும்போது தான் நாம் இப்போ ஏன் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டோமா, பரவாயில்லையே நம்ம இவ்வளோ நாளாக நம்மளால முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஏமம் கடைப்பிடிக்கிறதுன்னு விதித்தனை செய்தல், இதை தான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தான் செய்யணும்னு சொன்னவங்க செய்ய முடியாத சொல்லிட்டு போயிருப்பாங்க, செஞ்சு பார்த்தேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக செய்ய முடியாத காரியமாக இருந்தால் அவங்களே சொல்லியிருக்க மாட்டாங்க பெரும்பான்மை. அப்போது நமக்கு அவங்க விதித்தது பூரா எப்படிப்பட்ட செயல்னா எளிமையாக செய்யக்கூடிய செயலைத்தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ அதை கடந்து வந்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடலாங்க. அடுத்தது விளக்கின ஒளிதல், இதெல்லாம் வேண்டாம். உணவுப் பொருளில் இதெல்லாம் வேண்டாம். இப்போ உணவுப் பொருள் உள்ளே போகிறது, காற்று உள்ளே போகிறது, காற்றை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. உணவை கட்டுப்படுத்தலாம், நேரத்தை கட்டுப்படுத்தலாம், அளவை கட்டுப்படுத்தலாம். இதெல்லாம் நம்ம கையில் இருக்குது. உடம்பு நல்லா இருக்கணும்னு நினச்சா நீங்கள் உடம்பை யோகத்துக்கு பயன்படுத்துவீங்களோ இல்லை வீட்டுக்கு பயன்படுத்துவீங்களோ, அது எதுவாக வேணும் இருந்துட்டு போகுது. சிவபெருமானை கும்பிட்றதுக்காக நம்ம இப்போ உடம்பை பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் அப்புறம். இந்த உடம்பை எதுக்காவது ஒன்று பயன்படுறதுக்கு நல்ல முறையில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்ன செய்யலாம்? விதித்தனை செய்யணும், விளக்கியன ஒளி. அதில் விளக்கியன ஒளிதல்னா இந்த 2வது இருக்கக்கூடிய உணவு, காற்று. உணவை சரி நேரத்துக்கு உண்பது, சரியான உணவை உண்பது. 2 கஷ்டமாக இருக்குதா? சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், சரியான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இல்லை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட்டீங்கன்னாவே பாதி விஷத்தான் இன்றைக்கி சாப்பிடுவோம். இன்றைய நாளில் உணவுப் பொருளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டோம்னாலே என்ன ஆகும்? விஷம்தான், பாதி விஷத்தான் சாப்பிடுவோம். தர்பூசணி ஆசையாக இருக்குன்னு வாங்கி சாப்பிடுவோம், ஊசியாக போட்டு வச்சுருக்கிறாங்க சமைக்கிறதுக்கு. மாம்பழம் வாங்கி சாப்பிடலாம்னு ஆசையாக சாப்பிடுவோம், மெக்னீசி கார்போஹைட்ரேட் போட்டு என்ன பண்ணி வச்சுக்கலாம், பழுக்க வைக்கிறது. எந்த பொருளை வாங்கினாலும் நீங்கள் ஒரு உணவுப் பொருளை எதை வாங்கினாலும் அதில் வேதியியல் பொருளான கலப்படம் பகுதி பூந்து. அப்போ நீங்கள் பார்த்து சாப்பிட்டீங்கன்னாவே 50% என்ன சாப்பிட்றோம்? விஷம்தான் சாப்பிட்றோம். அப்போ பார்க்காம கண்டதை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு முழுக்க விஷம்தான். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது தேர்ந்தெடுத்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது, நம்மளால் என்ன இயலும். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், 100% வேண்டாம்னு நிற்கிற அளவுக்கு நாம் யாரும் இல்லைங்க. இப்போதைக்கு யோகி இல்லை. யாராவது யோகியாக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? அவங்க 100% என்ன பண்ணலாம்? தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம். இதை தான் காய் பழம் இதையே சாப்பிட்டு அவங்க அப்படி வாழலாம். நமக்கு யோகத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, சில பொருட்களை ஒதுக்கி விட்டு சாப்பிடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒன்று. மூச்சு காற்று போகுது வருது, இதை காற்று மாசு உள்ளுக்குள்ளே எந்த அளவு போகுது எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு தினமும் ஒரு 10-15 நிமிடம் மூச்சு காற்றை ஒரே மாதிரி சுவாசித்து ஒரே மாதிரி வெளிவிடணும். ஒரே மாதிரி சுவாசித்து ஒரே மாதிரி உட்காரணும். ஒரு இடத்துல ஒரு மூக்கு அடைக்கணும், ஒரு மூக்கு வழியாக எல்லா காற்றையும் வெளியே விட்டுறணும். அந்த மூக்கு வழியாக எல்லா காட்டையும் நல்லா நுரையீரல் நம்புற வரை இழுக்கணும். அந்த மூக்கு அடைக்கணும். மீண்டும் இந்த மூக்கின் வழியாக அந்த காற்றை முழுக்க வெளியே போகிற வரைக்கும் விடணும். மீண்டும் இந்த மூக்கின் வழியாக நல்லா நுரையீரல் நிறைய வரைக்கும் காற்றை இழுக்கணும். இந்த மூக்கை அடைச்சிட்டு அந்த மூக்கு வழியாக மீண்டும் என்ன பண்ணணும்? காற்றை வெளியே விடணும். ஏதாவது கஷ்டமா? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. சரி, உங்கள் நுரையீரல் எவ்வளவு தாங்குதோ அவ்வளோதான். முடியுதா? ரைட், பரவாயில்ல. ஆனால் உள்ளே இழுக்கிறதும் வெளியே விடுறதும் புஷ்ஷுன்னு விட்டுறக்கூடாது. எல்லாம் உள்ளே இழுத்து மெதுவாக நல்லா என்ன முடியுமோ மெதுவாக இழுத்து ஒரு மூக்கு அடைச்சி. நான் கண்டிப்பாக ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு நெஞ்செல்லாம் படங்கிற மாதிரி இருக்கும், பயமாக இருக்கும். அப்படிலாம் அவசரப்பட்டு நம்மளை அனுப்பிச்சி விட்டுற மாட்டார்.
சரிங்களா? நம்மளுக்கு நிறையா இடைவெளியில் கேப்லாம் இருக்குது, நிறையா ஃபில்லப் பண்ண வேண்டிய கேப்லாம் நிறையா இருக்குது. அதனால் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பார். அதனால் இப்போ மூக்கை பிடிச்சி இழுத்ததுனால போயிடுச்சு அப்படிலாம் போயிடும் கவலைப்படணும். அப்படி போனால் பரவாயில்லையே, யோகத்துலேருந்து சிவசிவா கூட்டிகிட்டு போயிட்டான்னு எனக்கு சந்தோஷப்படணும். எல்லாருக்கும் அந்த அறிவு பக்குவம் வருமானு தெரியாதுங்க. எனவே இந்த யோகத்தின் நிற்கிறது வாயிலாக நமக்கு உடம்பிற்கு பயன் விளைவு, உடம்பின் பயன் விளைவதனாக அடுத்தடுத்த படியை நாம் நோக்கி நகருவோம். அப்படி 8வது படியாக இருக்கக்கூடிய சமாதி நிலையை என்ற ஒன்றை அடைந்தால் இந்த உடம்பில் பல வகையான சித்திகளை நாம் நிகழ்த்துவதற்கு நமக்கு ஆற்றல் கிடைக்கும். அந்த சித்திக்கு பெயர் அனிமா முதலியா சித்தி. அதுதான் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, அனிமாதி சித்திகள். அனிமா குறிப்பிடுதீங்க, அனிமா, மகிமா, இல்லை கேள்விப்பட்ட பேராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. மகிமான்னு இங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது உங்களுக்கு. என்னங்க பரவாயில்ல, ஆசிரியர் சொன்னது நினைப்பு வந்தால் பரவாயில்ல, சரிங்களா? திரைப்பட நடிகர் சொன்ன பேர் நினைப்பு வராமல் இருந்தால் பரவாயில்ல, அதுவே சந்தோஷம். மகிமா மகிமான்ட்டு அங்கே போயிடாதீங்க யாராவது. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, இதெல்லாம் என்னம்மான்னு சொல்கிறேன். இதெல்லாம் என்ன ஒரே மாமாவா சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்போம். அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, 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 பிராந்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? பிராந்தி, பிராந்தியம், பிராத்தி, பிரகாமியம், பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், ஈசத்துவம், வசித்துவம். ஏன்னா இன்றைக்கி திருமூலர் தேவநாயனாருடைய வகுப்புக்கு போனாங்க. என்னங்க தெரிஞ்சுட்டு வந்தீங்க? 8 சித்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு எதுவுமே இன்றைக்கி வேண்டியதில்லை. இன்றைக்கி 2 மணி நேரத்துக்கு என்ன பலன்? 8 வகையான சித்திகள் என்னவென்று தெரிந்து கொண்டு அனிமா, லகிமா, மகிமா, கரிமா, பிராத்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். அனிமா அப்படின்னா அணுவிலும் சிறிய உருவம் கொள்ளுதல். அனிமா என்றால் அணுவை விட சிறிய உருவத்தை நம் உயிரை ஆக்கிக் கொள்ளலாம், உடம்பு ஆக்கிக்கலாம். அணு எவ்வளவு சிறியதோ அதை விட சிறியதாக தன்னுடைய உடம்பை ஆக்கிக் கொள்ள முடியும். மகிமா அண்டத்தை விட எவ்வளவு பெரிய உருவத்தை வேண்டுமானாலும் கொள்ளலாம். மகிமா எங்கும் விரிந்து நிற்கக்கூடிய பெருமை, மகிமா. லகிமா, லகிமா காற்றை போல லகுவாக, இந்த சொல்லுலேயே பொருள் வந்துடும். அனிமா அணுவை விட சிறியதாக உடம்பை பெற்றுக்கொள்ளலாம். மகிமா அணுவை, அதாவது அண்டத்தை விட பெரிய உருவத்தை பெறலாம். லகிமா காற்றை விட இலகுவான உடம்பை பெறலாம். கரிமா கனமான உருவத்தை பெறலாம். அணுவை போல இருந்தால் உடம்பை கனமான உருவமாக கொள்ளலாம். பிராத்தி எங்கும் தன் உடம்பை உயிரை செலுத்துகின்ற ஆற்றல், இந்த உடம்பை விட்டு அந்த உடம்புக்கு செலுத்துகின்ற ஆற்றல். பிரகாமியம் அப்படிங்கிறதான் பரகாய பிரவேசம். உடம்பை விட்டு உடம்பு, கூடு விட்டு கூடு பாய்தல் என்று சொல்லக்கூடிய பரகாய பிரவேசம் என்பதுதான் பிரகாமியம். ஈசத்துவம் முத்தொழில் செய்கின்ற ஆற்றலை பெறுதல். வசித்துவம் எவ்வுயிரையும் தன்வசமாக்குகின்ற ஆற்றல். மீண்டும் 8 ஒரு முறை கவனிங்க. அனிமா என்றால் என்ன? அணுவை போல சிரித்து தன் உடம்பை பெற்றுக்கொள்ளலாம், ஆக்கிக்கொள்ளலாம். மகிமா என்பது அண்டத்தை விட உயர்ந்த உடம்பை, பெரிதாகின்ற உடம்பை பெற்றுக்கொள்ளலாம். லகிமா என்றால் காற்றை போல எங்கும் லகுவாக உழவுகின்ற ஆற்றல் உடம்பை பெற்றுக்கொள்ளலாம். கரிமா என்பது கனமான உடம்பை பெற்றுக்கொள்ளலாம். இதில் எதுக்குங்கிறது அந்தந்த இடத்துல அதற்கான காரணத்தை சொல்லுவார். பெயரளவில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா